இஸ்ரேலிய இராணுவம் சார்பான பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக செயல்பட்ட டோரன் ஹதருடைய பேட்டியில பல முக்கியமான செய்திகளை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது நம்ம கருத்தும் கிடையாது, நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜெயிக்குது என்று சொல்றதுக்காக சொல்ற கதையும் கிடையாது. நீங்க தெளிவாக எடியோ தகரனோத்துல இந்த செய்தியை பார்க்க முடியும். டோரன் ஹதருடைய பேட்டி வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு நல்ல நிலையில இல்லை, அவருடைய கருத்து நல்ல நிலையில இல்லை, ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வீழ்த்துவது பக்கத்திலையும் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்களுடைய உளவு தகவல் கிடைத்ததாக சொல்றாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நாங்க பார்க்கல, ஆனா அவங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க என்பதை மிக தெளிவாக சொல்லி இருப்பவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்குள்ளாக எந்த சிதைவுகளும் எங்களுக்கு தெரியல, இயக்க பிரச்சனைகளோ வேறு எந்த பிரச்சனைகளோ தலைவர் இல்லைங்கிற பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே உளவு தகவல்கள் எங்களிடத்தில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய கட்டமைப்பை மிக தெளிவாக பேணிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களை அழிப்பது என்பது சாத்தியமான ஒன்றாக இல்லை என்று சொல்லி டோரன் ஹதர் அவருடைய பேட்டியில மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சர்வதேச அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது திடீரென அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்த சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி திடீரென யுத்தம் நிறுத்தப்பட்டால் கைதிகள் பரிமாற்றத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு நாம் தலை சாய்த்து ஆக வேண்டும். இப்பவே அவங்களோட பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஆக்கள் லேசா கொண்டு வந்துடலாம். ஆனா இன்னும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வராமல் இருக்கிறது. திடீரென அமெரிக்கா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, யுத்தத்தை நிறுத்துன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் கேட்க வேண்டி வரும் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக நம்ம ராணுவ அழுத்தம் கொடுத்து அதனால் அவங்களை தாக்குதல் நடத்தி நம்ம ஆக்களை மீட்டு கொண்டு வரலாம் என்று எடுத்த முடிவுகள் எல்லாம் பிழைத்து போய்விட்டது. அவர்களை ராணுவ தாக்குதலூடாக தோற்கடிக்க முடியாது என்கிறார் டோரன் ஹதர். இவருடைய பேட்டியை நீங்க எடியோ தகரனோத்துல போய் பார்க்க முடியும். அவங்களுக்கு வரக்கூடிய உளவு தகவல்களை வச்சு ராணுவத்தினுடைய சமாதான பேச்சாளர் அவரே இன்றைக்கு இப்படி சொல்லக்கூடிய நிலையில